கணவனுடன் ஏற்பட்ட சண்டை. அந்த நடிகை கூட ஏற்பட்ட பழக்கத்தினால, பாடகிய வீட்ட விட்டு அடிச்சு விரட்டியிருக்காரு அந்த பாடகியோட கணவர். அதனால அவங்க தனது வீட்ல ஒரு சில அதிர்ச்சி முடிவுகள எடுத்திருக்காங்க. அதன் காரணமா உச்சக்கட்ட ஒரு துயர சம்பவம் இப்போ ஏற்பட்டிருக்கு. இதனால ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமான ஒரு கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்க. தமிழ் சினிமால எத்தனையோ பாடகர்கள் இருந்தாலும், நாட்டுப்புற கலைகள் மூலியமா தமிழக மக்கள் மத்தியிலயும், சின்ன திரை, வெள்ளித்திரை திரைப்படங்கள் மத்தியிலயும் தனக்கென ஒரு அழிக்க முடியாத இடத்த பிடித்தவங்க செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி ஜோடி. இவங்க முதல்ல விஜய் டிவில சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் மூலமா தான் ஒரு போட்டியில கலந்துக்கிட்டாங்க. அதன் பிறகு இந்த நிகழ்ச்சியில அவங்க பாடின பாடல்கள பார்த்து எல்லாருமே பயங்கரமா பிரமிக்கப்பட்டாங்க. அதன் பிறகு தான் இவங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு திறமை இருக்கா அப்படின்னு எல்லாரும் பார்த்து வியந்து போனாங்க. அதன் பிறகு செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி இவங்களுக்கு வெள்ளித்திரையில, சின்ன திரையில பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. சின்ன திரையில பல சீரியல்களுக்கு இவங்க பாட்டு பாடியிருக்காங்க. நெறைய கலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டாங்க. அதன் பிறகு வெள்ளித்திரையில ஒரு சில படங்கள்ல பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இவங்களுடைய குரல் வளத்த பார்த்து மக்கள் எல்லாருமே அப்படியே சூப்பரா இருக்கு அப்படின்னு பாராட்ட ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு வெள்ளித்திரையில நெறைய படங்களுக்கு பாடக்கூடிய வாய்ப்பு இவங்க 2 பேருக்குமே கிடைச்சது. இவங்களும் கிடைச்ச வாய்ப்ப அழகா பயன்படுத்திக்கிட்டு நெறைய படங்கள்ல பாடல்கள பாட ஆரம்பிச்சாங்க. அப்படி 2 பேரும் பாடகரா ஜொலிச்சுட்டு இருக்க இந்த நேரத்துல 2 பேரையுமே சின்ன திரையிலயும், வெள்ளித்திரையிலயும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துச்சு. அதுல ராஜலட்சுமி இப்போ ஜீ தமிழ்ல ஒரு சீரியல்ல கமிட் ஆகியிருக்காங்க. அந்த சீரியல்ல கதாநாயகியா நடிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு படத்துலயும் அவங்களுக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே மாரி செந்தில் கணேஷுக்கும் சீரியல் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஆனா, செந்தில் கணேஷ் என்னால சீரியல் நடிக்க முடியாது. நடிச்சா படத்துல ஹீரோ மட்டும் தான் நடிப்பேன் அப்படின்னு ஒரு முடிவோட இருந்தாரு. அப்படியாப்பட்ட செந்தில் கணேஷ வைத்து இப்போ ஒரு தயாரிப்பாளர் ஒரு படத்தையும் இயக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்துல ஒரு நடிகை கூட அவரு அ ரொம்ப குளோஸா பழகவும் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த படத்துல 2 பேரும் காதலிக்கிற மாரிலாம் நெறைய சீன்ஸ் இருந்திருக்கு. ரொமான்டிக்கான சீன்ஸும் இருந்திருக்கு. அதுல 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து நடிக்கும்போது 2 பேருக்கு இடையில நட்பு ரீதியா நல்ல ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கம் நாளடைவில ரொம்ப நெருக்கமா பழகக்கூடிய வாய்ப்பாகவும் ஏற்பட்டிருக்கு. அப்படி செந்தில் கணேஷும் அந்த நடிகையும் ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே கொஞ்ச நாள் போக போக தான் ராஜலட்சுமிக்கு தெரிய வந்திருக்கு. செந்தில் கணேஷ் அடிக்கடி வீட்டுக்கே வரதில்ல. வந்தாலும் யார்ட்டயோ அடிக்கடி ஃபோன்ல பேசிட்டே இருக்காரு அப்படின்னு அவங்க இவங்கள வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. செந்தில் கணேஷ் அந்த நடிகை கூட நெருக்கத்துல இருக்காருன்னு. தெரிஞ்சதும் ராஜலட்சுமி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன் கணவர்ட்ட பயங்கரமா சண்டையும் போட்டுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தன் கணவர் எல்லாத்தையும் மறைக்கிறான்னு தெரிஞ்சதும் ராஜலட்சுமி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. அப்பதான் செந்தில் கணேஷ் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாரு. ஆமா, நான் அந்த நடிகை கூட நெருக்கத்துல தான் இருக்கேன். எனக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு அவரு எல்லா உண்மையும் சொல்ல, அதுக்கு ராஜலட்சுமியால என்ன பண்ண தெரியாம பயங்கரமா ஃபீல் பண்ண ராஜலட்சுமி செந்தில் கணேச சண்டை போட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க அந்த நடிகை கூட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துல ராஜலட்சுமி பேசின எல்லாமே செந்தில் கணேஷ்க்கு பயங்கர கோவத்த உண்டு பண்ணியிருக்கு. அதுல என்ன தடுக்கிறதுக்கோ, என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கோ நீ யாரு? அப்படின்னு ராஜலட்சுமிய அடிச்சு வீட்ட விட்டு விரட்டியிருக்காரு. அதுல ராஜலட்சுமி பயங்கரமா மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்காங்க. என்ன பண்றது? எங்க போறதுன்னு தெரியாம ராஜலட்சுமி அங்கேருந்து கிளம்பி அழுதுகிட்டே அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு செந்தில் கணேஷ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆனா, அவரு ஃபோன் எடுக்கவே இல்ல. ஃபோன பிளாக் பண்ணிட்டாரு. தன்னுடைய வாழ்க்கையே ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. இந்த பாட்டு பாடுறது, படங்கள்ல பாட்டு பாடுனா எப்படியும் வாழ்க்கையில பெரிய ஆளா வந்துரலாம். வாழ்க்கையில முன்னேறலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனா, அதுவே என் வாழ்க்கைய முடிச்சு வைக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். இனி வாழ்றதுக்கு எனக்கு தகுதியே இல்ல அப்படின்னு ராஜலட்சுமி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. அழுதது மட்டும் இல்லாம, தன் வாழ்க்கையே பறி போயிடுச்சு அப்படிங்கிற சோகத்துல என்ன பண்றது? ஏது பண்ணன்னு தெரியாம வீட்லயே ஒரு சில தவறான முடிவுகளையும் எடுத்திருக்காங்க. அதனுடைய விளைவா மருத்துவமனையில மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில உயிருக்கு ஆபத்தான நிலைமையில தான் இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம். இந்த செய்தி இணையத்துல வெளியாகி அவங்களுடைய ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.